ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேசரி தான் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம கேசரி பண்ண போகிறோம். இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை ஃபஸ்ட்டு வாரம். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சுட்டு எப்படி கேசரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நான் கேசரி ஏன் செய்ய போகிறேன்னு சொன்னால், இன்றைக்கி பகவானுக்கு உகந்த நாள் புரட்டாசி சனிக்கிழமை. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சுட்டு நம்ம பகவானுக்கு செஞ்சு தரிசனம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி செய்கிறேன். முடியாதவங்க இந்த மாதிரி இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் பகவானுக்கிட்ட வச்சு தரிசனம் பாருங்கள். பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது. இன்றைக்கி நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு சொன்னால், ஒரு பாத்திரத்தை வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும், 2 ஏலக்காய் போட்டுக்கணும், ஒரு அரை செம்பு 3/4 செம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் பக்கமாக தான் நான் ரவை வச்சுருக்கேன். அந்த ரவையை கொட்டி கிண்டி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை 1 கப்பு இருந்தது என்கிட்ட, அதை போட்டு கிண்டி விட்டுருவோம். அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாக கொலன்னு வரும். அந்த டைமில் கொஞ்சம் நெய் விட்டு கிண்டி விடுங்க. கலருக்கு நீங்கள் கேசரி பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க, அல்லது மஞ்சள் பொடியே போட்டு கிண்டி விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கி வச்சுருங்க. இந்த நெய் சேர்க்குறதுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், எப்போவுமே நீங்கள் சாமிக்குன்னு பிரசாதம் செய்யும் போது ஒரு சொட்டாவது நெய் விடணுங்கிறது சம்பிரதாயத்தில் இருக்குது. பகவானுக்கு பிடிச்ச பொருள் நெய்யும் கூட. எல்லா கடவுளுக்குமே நெய் பிடிக்கும். அதனால் சுத்தம்னு ஒன்று இருக்குது. நம்ம குளிச்சுட்டே செஞ்சாலுமே பகவானுக்கு வச்சு படைக்கும் போது அதில் நம்மளால் முடிஞ்சதை ஒரு சொட்டு நெய்யாவது நம்ம அதில் விட்டு பகவானுக்கு படைச்சா அது பகவானுக்கே போய் சேர்ற மாதிரி. எப்போவுமே நீங்கள் பகவானுக்கு வச்சு சமர்ப்பயாமி பண்ணும் போது உங்கள்கிட்ட நெய்யோ அல்லது துளசி இலையோ வச்சு பெருமாளுக்கு படைக்கும் போது படைச்சிட்டு நீங்கள் வழிபடலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கேசரி கிண்டிட்டேன். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சுட்டு நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணி பகவானுக்கு வச்சாச்சு. இதுக்கோசரம் நம்ம தனியாக செலவு பண்ணிலாம் பண்ண தேவையில்லை. நம்ம சும்மா ஏதோ ஆசையாகுதுன்னு கேசரி செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக இன்றைக்கி சனிக்கிழமைக்கு பெருமாளுக்கு நம்ம வச்சு கும்பிட்டோம்னா பெருமாளுக்கு படித்த மாதிரியும் ஆச்சு, அவருடைய பிரசாதம் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரியும் ஒரு சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கடைப்பிடிக்காதவங்க கூட எந்த சாமி கும்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, சனிக்கிழமை நீங்கள் ஒரு சனிக்கிழமை பகவானை நினச்சிட்டு உங்களால் என்ன முடியுதோ ஒரு சாதத்தில் தயிர் கலந்து அந்த தயிரை கிண்டி விட்டு பகவான்கிட்ட எடுத்து வச்சு மனதார பெருமாளை கும்பிட்டிங்கன்னா கூட அன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிடைக்கும் பாரு சந்தோஷம். அது நீங்கள் அதை அனுபவிச்சாதாங்க தெரியும். நீங்கள் அதை கும்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா சொல்லுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.